ஹாய் வணக்கம். நம்ம ரேஷன் பச்சரிசி அதிகமாக சேர்த்து அதில் நம்ம புழுங்கலரிசி கம்மியாக சேர்த்துட்டு நம்ம இட்லி எப்படி சாஃப்டாக வருதான்னு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நான் பச்சரிசி ஏற்கனவே ஒரு டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். இதோட 2வது டம்ளர் சேர்த்துக்கலாம். இதோட 5 டம்ளர் நான் பச்சரிசி அளந்து எடுத்துருக்கேன், ரேஷன் பச்சரிசி. இப்போது ரேஷன் குண்டு அரிசி வந்து நான் 3 டம்ளர் அளந்து எடுத்துக்கிறேன். இதோட நான் 3 டம்ளர் அளந்து சேர்த்துட்டேன். இதில் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் பிசுபிசுப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவுறேன். பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பிசுபிசுப்பு நம்ம கையில் ஒட்டும். நான் வந்து இதில் நல்லா பிசைஞ்ச பாருங்கள், உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி பாருங்கள் என்ன கலரில் வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைறதுனால நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைறதுனால அதில் இருக்க அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதை ஊற்றுறேன் பாருங்கள் அந்த தண்ணியை. இது மாதிரி நம்ம அரிசி சுத்தமாக ஆகிற வரைக்கும் கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு உளுத்தம்பருப்பு அதே டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன், தலை தட்டாமல் அளந்து எடுத்திருக்கேன். நாளைக்கு இட்லி எப்படி வருதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. இட்லி கிடச்சிருக்கு. பச்சை அரிசி அதிகமாக சேர்த்து புழுங்கலரிசி கம்மியாக சேர்த்த இட்லி தாங்க இது. அவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி இருந்தது. இதோட சூப்பராக ஒரு சிக்கன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இது நான் 2வது நாள் ஊற்றுற இட்லி தாங்க இது. இது வந்து பாருங்கள், இன்றைக்கும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக எப்படி வந்திருக்கு இட்லி மாவு. பச்சரிசி அளவில் அதிகமாக சேர்த்து அரைச்சாலுமே நல்லா தாங்க வருது. எப்போ போல் நம்ம ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இட்லி பாருங்கள், தோசையும் பாருங்கள் எப்படி மொறுன்னு கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவு போட்டு பாருங்கள். இதில் நான் எந்த சோடா மாவோ எதுவுமே சேர்க்கலை, வெந்தயம் சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.